கலாத்தியர் 5வது அதிகாரம் அதோடைய 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இன்னும் பலப்படும்படி சொல்லப்படுகிற ஆலோசனை காரியம் என்னென்று சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களை எப்படி நடத்தி கொண்டு போகிறாரோ அதுக்கேற்றபடி ஒப்பு கொடுத்து போங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மாம்ச இடையில வருகிற மாம்ச கிரியைகள் உங்களை செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை மேற்கொள்ளாது, உங்களை சோர்வடைய செய்யாது. ஆவி உங்களை எப்படி நடத்திட்டு போகுதோ அதேபடி பரிசுத்த ஆவியார் எப்படி நடத்தி கொண்டு உங்களை அழகா வணைந்து கொண்டு உடைத்து உருமாற்றி கொண்டு வர அதுக்கேற்றதாக உங்களை கொண்டு போங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது உங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடை, உங்களுடைய உடை எல்லாம் உங்களுடையது அல்ல என்றும் நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது போல. அல்லேலூயா. உங்கள் நடை, உங்களுடைய பாவனை, உங்களுடைய செயல் எல்லாமே அது உங்களுக்குரியதல்ல. உங்களில் வாசமாக இருக்கிற, உங்களுக்கு ஆண்டவர் வாசமாக இருக்கிற, ஆலயமாக இருக்கிற, பரிசுத்த ஆவியார் தங்குற ஆலயமாக இருக்கிற, ஆமென், அதில் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானுடையது என்று சொல்லி நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளணும்.